ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? பருப்பு ரசம் வச்சுட்டு மட்டன் சாப்ஸ் தொக்கு மாதிரி செய்வோம். ஆமாம். இப்போ அந்த சாப்ஸ் கறியை வாங்கி வந்து அலசி ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கு ஏற்ற உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை, அப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கினேன், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, மிளகு இவ்வளோ ஒரு இந்த கையளவு மிளகு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கின்னு இந்த விசில் 2 வந்து வெந்துடும். கறி வெந்துதான்னு பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடாய் வைக்கணும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அது வதங்கின உடனே இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, கருவேப்பிலை, இந்த தேங்காய், பூண்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கலவையாக கலந்து அதில் ஊற்றிடணும். ஊற்றி கலந்து கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த கறி வேக வச்சிருக்கோம் பாருங்க, அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலரி இப்போ பார்க்கணும் காரம் சரியா இருக்கா, உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, காரம் அப்படி குறைவாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு, காரம் சரியாக தான் இருக்கும். அதை அப்படியே கலந்து நல்லா கிளறி நல்லா வறுவல் மாதிரி வறுத்தோம்னா சூப்பராக ஒரு சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் ரெடி. இப்போ பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னா, ஒரு அரை பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வேக வைங்க. நல்லா சிலுக்க வெந்ததும் அந்த பருப்பை இறக்கி வச்சுட்டு அதில் வந்து இவ்வளோ புளி போட்டுன்னு ஒரு 2 தக்காளி, 3 கூட போட்டுக்கலாம், ஒரு 3 தக்காளி போட்டு, கொத்தமல்லி வந்து நிறைய நல்லா ஒரு 10 கட்டு போட்டு நல்லா அலசி அதை குருவை அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் உப்பும் போட்டுன்னு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைக்கணும். இந்த பருப்பு, இந்த இது புளி, தக்காளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு வேணுன்ற அளவுக்கு, ரசம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பூண்டு நசுக்கி அதில் போட்டு ரசப்பொடி போடணும். ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ரசத்துக்கு ஏற்ற அளவு போட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து அது மிளகா செவந்ததும் ரசத்தை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட உடனே அது வந்து ரொம்ப கொச்சி ரொம்ப இதுவாக வர்றதுக்குள்ள நிறுத்திடணும். நல்லா கொச்சுன்னா நல்லா இருக்காது ரசம், அதனால் கொதி வர்ற நிலையில நிறுத்திடணும். அதுதான் பருப்பு ரசம். வாங்க செய்யலாம். இன்னைக்கு நம்ம சாப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்க, சாப்ஸ் வாங்கி வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன் குக்கரில். சாப்ஸ் இப்படி இருக்கும். இதுதான் சாப்ஸ். இது தொக்கா வறுத்துட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட அதில் சும்மா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு, அதிகம் போடக்கூடாது. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். கல் உப்பு போட்டேன். இது வேகிற வெறுமே இது வரைக்கும் போட்டு வேக வைக்கிறேன். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சமாக ஊற்றணும், முழுகிற அளவுக்குலாம் போட வேண்டாம். போட்டு கிளறி வச்சு ஒரு 2 விசில் வச்சு வெந்துடும். இல்லைன்னா 3 விசில் வைக்கணும். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு மூடி 2 விசில் வேக வைக்கிறேன். இப்போ சாப்ஸுக்கு என்னென்ன அரைக்கணும்னு காமிக்கிறேன். இதில் எதையும் வதக்க வேணாம்.
பூண்டு இவ்வளோ பாருங்கள், பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை உருவி எடுத்துக்கணும். 2 வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கணும். இவ்வளோ தேங்காய் போதும். தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம் வந்து கொஞ்சம், இவ்வளோ சீரகம், மிளகு வந்து இந்த அளவுக்கு மிளகு தூள் போடுறேன். பார்த்தாங்களா? இதை முதல்ல அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு. மொத்தம் 7 ஐட்டம் இது போட்டு அரைக்கிறது. தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு தூள் வந்து தூளாக இருக்கிறதால கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைக்கணும். மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க வேண்டியது போகணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். கடாயை வைக்கிறேன். கடாயை வச்சுட்டு ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. இதை போட்டு எண்ணெய் கடாயில் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போடுறேன். எல்லாத்தையும் போட்டேன். அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடணும். சின்ன குக்கர் சரியா இல்லை, அதனால பெரிய குக்கரில் மாற்றிட்டேன். அதில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ வெந்துட்டுருக்கோம். அதை பார்க்குறோம் நம்ம திறந்து. கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கணும். கறி நல்லா வெந்துடுச்சு. இது தாளிச்சு இது ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இந்த பச்சை வாசனை போன உடனே இதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா சுருள வைக்கணும். இப்போ இது தாளித்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதனால் அந்த ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கோம், பச்சை ஸ்மெல்லாம். இந்த சாப்ஸ் எடுத்து அதில் போட்டுடணும். இந்த வெந்த தண்ணி அதிலே ஊற்றிட்டோம்னா அந்த காரம் வெளியே போகாமல் எல்லாம் அதுலேயே வரும். டேஸ்ட் வரும். எல்லாத்தையும் கலந்து இப்போ உப்பு சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். மிளகாய் இல்லாத மிளகு தூள் வச்சுருந்ததால இப்போ இந்த கடைசியாக இதில் போட்டுருக்கணும். இந்த தண்ணி கறி வேகத்துக்காக வச்ச தண்ணி தான் இப்போ சுண்டணும். இப்போ
பருப்பு ரசத்துக்கு பாருங்கள், இவ்வளோ பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா குழைய. இது வந்து இவ்வளோ புளி ஊற வச்சுட்டேன். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இந்த புளியை கொஞ்சம் காய்ச்சிக்கின்னு அதில் போடணும். எல்லாத்தையுமே ஒன்றா கரைக்கணும். வேக வச்ச பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். புளியையும் ஊற்றிட்டேன். இந்த தக்காளி, இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே உட்காந்து கரைக்கணும் ஒன்றா. இது கரைக்கிறதுல தான் இருக்குது பருப்பு ரசத்தோட டேஸ்ட்டே. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கரைக்கணும். இப்போ இந்த ரசத்தை கரைச்சிட்டேன். நல்லா அந்த புளி, தக்காளி, பருப்பு, அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா இவ்வளோ நேரம் கரைச்சிட்டேன். இப்போ பூண்டு நசுக்கி போடுறேன். பூண்டு தோலோடு நசுக்கி போட்டணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ பெருங்காயம் போடுறேன். போட்டு காஞ்சி மிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ ரசத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சரியாக இருக்கும். அப்போலாம் இப்போ ரசப்பொடி போடுறேன். ஒரு பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு. போட்டு கலந்துட்டேன். எல்லாம் போட்டு ரசப்பொடி போட்டு கலந்துட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஷூட்டிங் பிரேக்கில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிடும், வேர்த்து போயிடும். அதில் என் பொண்ணு ஒரு சூப்பராக மோர் போட்டு கொடுக்கும் பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மோர். அப்படியே ஐஸ் போட்டு அப்பா ஜில்லுன்னு இதை குடிச்ச உடனே ஒரு தெம்பு வரும் இந்த வெயிலுக்கு. நீங்களும் நிறைய மோர் சேர்த்துக்குங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்க, மோர் சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், இயற்கையாக வர இதுதான் நல்லது. கூல்ட்ரிங்க்ஸே வேணாம். கறி சாப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வந்து நிறுத்திட்டேன். தொக்கா ஆயிடுச்சு. இப்போ இதை போட்டுன்னு சாப்பிட்லாம். அது மேலே கொத்தமல்லி தூங்கிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் சாதத்தில் இந்த தொக்கு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு தொக்கு வேணான்னா இன்னும் கொஞ்சம் சுருளாக எடுத்துக்கோங்க. வறுத்த மாதிரி கறி சாப்ஸும் பருப்பு ரசமும் ரெடி. முதல்ல இந்த தொக்கு போட்டுன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்டு 2வது ரசம் போட்டுன்னு சாப்பிடுங்க. அந்த சாப்ஸை தொட்டுக்க வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சுருளாக வச்சுருங்க. போட்டு தொக்கு போட்டு சாப்பிடாதவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சுருளை வச்சுட்டு திக்காக வச்சிக்கின்னு வெறும் அந்த இது மட்டும் சாப்பிடுங்க. பருப்பு ரசமும் கறி சாப்ஸும் ரெடி. இதுவும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். உடனே ப்ளீஸ் லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.